யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என்னை தேடி வந்திருக்கிறீங்களே, ஏதோ ஒரு தேவைக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக என்னை தேடி வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து என்கிற என் நாமத்தில் என் பெயரை சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்வது நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இயேசுவே அப்படின்னு பெயரை சொல்லி கூப்பிடும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படி தான் ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். எதை கேட்டாலும், சுகம் கேட்டால் சுகம் தருவார், விடுதலை கேட்டால் விடுதலை தருவார், ஆசீர்வாதம் கேட்டால் ஆசீர்வாதம் தருவார், ஞானத்தை கேட்டால் ஞானம் தருவார். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இன்றைக்கி சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? முதல்ல அதை தீர்மானம் பண்ண வேண்டும். ஏனோ தானவென்று ஜெபிக்கக்கூடாது. அதனால் கருத்தாக தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்க போகிறேன், இயேசுவனிடத்தில் கேட்க போகிறேன், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் கேட்க போகிறேன். அப்போ எனக்கு அவர் செய்வார். என்றால் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத தேவன். அவர் தான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்கிற என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேருக்கு செய்திருக்கிறார். என் ஊழிய பாதையில் பல ஆயிரங்கள், லட்சங்களை தாண்டி இருக்கும் அவ்வளவு அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு அற்புதம்! இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை சொல்லி கூப்பிடும் போது தான் இந்த அற்புதம் நடந்தது. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்கிற என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ அவருடைய நாமத்தினாலே என்ன கேட்டு என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தில் சொல்லப்பட்ட சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிற முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு சீஷன். பேதுரு, யோவான் என்ற 2 சீஷர்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தார். அவங்க இயேசுவை விசுவாசித்து அவரால் பயன்படுத்தப்பட்ட ஊழியர்கள். அந்த 2 பேரும் தேவாலயத்துக்கு போகிறாங்க ஜெபம் பண்ணுவதற்கு. அங்கே ஒரு பிறவி சப்பானி, பிறந்ததிலிருந்து அவனால் நடக்க முடியாது, 2 கால்களும் செயலற்று போன நிலைமையில், பிறவியிலேயே 2 கால்களும் செயலற்று போய் நடக்க முடியாமல் அவன் 40 வயது நிரம்பின ஒரு மனிதன். அதனால் நடக்க முடியாததுனால வேலை செய்ய முடியாது, வாழ்க்கைக்காக தர்மம் எடுத்து பிழைக்கிற ஒரு மனிதன். அவனை சில பேர் சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தின் வாசலில் வச்சிருவாங்க. காலையில் கொண்டு வந்து வைத்தா அந்த தேவாலயத்துக்கு வர்றவங்ககிட்ட தர்மம் எடுப்பான். என்னால் நடக்க முடியாது, என் கால்கள் செயலற்ற போச்சு, என்னால் வேலை செய்ய முடியாது, தர்மம் கொடுங்கள் என்று அவன் மேலே இறக்கப்பட்டு ஜனங்கள் தர்மம் கொடுப்பாங்க. ஆலயத்துக்கு வர எல்லாருக்குமே தெரியும் இவன் நடக்க முடியாமல் இருக்கிற மனிதன் என்று. அவனுக்கு 40 வயதாகிவிட்டது. பிறந்ததிலிருந்தே கால்கள் வழங்காமல் இருந்ததுனால இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற நிலைமையில தான் அவன் இருந்தான். சில சமயம் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, இது எப்போ வந்துச்சு? இல்லை, பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியல, பிறந்ததுலேருந்தே காது கேட்கலை, பிறந்ததுலேருந்தே நடக்க முடியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது, மருத்துவம் கைவிட்டு விடும். என்ன, அவங்களால என்ன செய்ய முடியும்? அதானே செய்ய முடியும். இடையில கண் பார்வை போயிருந்தால் சரிப்படுத்த பார்க்கலாம், இடையில நடக்க முடியாமல் ஆயிருந்தால் கொஞ்சம் சுகமாக்குவதற்கு மருத்துவ காரியங்களை செய்து பார்க்கலாம்.
இடையில உங்களுக்கு காது கேட்காம போயிருந்தா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு உதவி செய்யலாம். இது பிறவியிலேயே பிறக்கும் போதே இந்த குறைபாடு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் மருத்துவம் சொல்லும். அதுதான் உண்மை. பிறவிலேயே பாதிப்பு, என்ன செய்ய முடியும் என்பதாக. இந்த மனிதன் பிறவிலேயே கால்கள் நடக்க முடியாதவனாய் பிறந்ததுனால ஒருவேளை அந்த கால் சூம்பி போய் இருந்திருக்கலாம், முழங்காலுக்கு கீழே சூம்பி போன நிலைமையில் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நடக்க முடியாத கால்கள் அப்படி தான் பலவீனப்பட்ட கால்களாக இரத்த ஓட்டம் இல்லாதனால சுருங்கி காணப்படும். நம்ம இன்றைக்கும் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவனால் எழும்ப முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. உட்கார வச்ச இடத்துல உட்கார்ந்துருப்பான். மறுபடியும் சாயங்காலத்தில் வந்து அவனுடைய குடும்பத்தார் அவனை கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அவனுடைய வாழ்க்கை. அப்படி இருந்த ஒரு மனிதன் பேதுருவை பார்த்த உடனே ஏதாவது தர்மம் கிடைக்கணும் ஐயா, எனக்கு தர்மம் கொடுங்க என்பதாய் அவன் கேட்கிறான். பேதுரு அவனை உற்று பார்க்கிறார். இப்போ பேதுருக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிறார் பேதுரு, அவருடைய சீஷன். அதனால் இப்போ பாதிக்கப்பட்ட மனிதனை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல் அவர் பார்க்கிறார். பாரையோ, இந்த மனிதன் நடக்க முடியாமல் இருக்கிறாரே, இந்த மனிதன் இத்தனை வருஷமாக சப்பானியாக உட்கார்ந்துருக்கிறானே, அதனால தர்மம் எடுக்கிறானேன்னு சொல்லி அவன் சொல்கிறான், என்கிட்ட காசெல்லாம் இல்லையா, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு வெள்ளியும் பொண்ணு காசு இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? விலையேறப்பட்ட ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையான ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. மரணத்தை ஜெயித்த இயேசு, வியாதியஸ்தரை குணமாக்குகிற இயேசு, சப்பானிகளை நடக்க செய்கிற இயேசு, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற இயேசு என்கிட்ட இருக்கிறாரு. அவரை நான் அவனுக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு சொல்லுகிறான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு கையை பிடிச்சு அப்படி தூக்கணுன்னு எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். நடந்த கால் சரி ஆயிற்று. ஒருவேளை சூம்பி போன கால் நல்ல காலாய் மாறி இருக்கும். இப்போ கால் நடக்க முடியும், துள்ளுகிறான், குதிக்கிறான், சத்தமிடுகிறான். நான் சுகமாயிட்டேன், நான் நடக்கிறேன், மகிழ்ச்சியோட தேவாலயத்துகளை ஓடுகிறான். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, எப்படி அவன் நடக்கிறான், வாசலில் உட்காந்து தர்மம் எடுப்பானே அவன் தானே, நம்ம தான் பல வருஷமாக பார்க்குறோம், இப்படி நடக்கிறான்னு சொன்னால் அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க, அவங்க தான் சுகமாக்குனாங்களா அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஒரு அற்புதம் பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை சொன்ன உடனே சப்பானியாக இருந்த மனிதன் எழும்பி நடக்கிறான். அவன் மேலே அவன் கை வைத்து ஜெபமெல்லாம் பண்ணவில்லை. பேதுரு அவர் மேலே கை வைத்து ஜெபமெல்லாம் பண்ணவில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட, அவ்வளவுதான். அந்த பெயருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லணும். அந்த பெயரை விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லணும். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது, பெயரை சொல்லும் பொழுது பலத்த அற்புதம் நடக்கும், வியாதிகள் மறையும், பிறவி குறைபாடு கூட மாறும், பிறவிலேயே பாதிப்பு கூட மாறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை அப்படிப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடன்குளம் என்கிற ஒரு இடம் இருக்குல்ல, கூடன்குளம்ன்ற இடம், அங்கே ஒரு குடும்பத்தார், அந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து வளர ஆரம்பித்த போது அது நின்னால் சாஞ்சு தான் நிற்கும், இப்படி ஒரு பக்கம் சரிஞ்சு தான் நிற்கும். என்ன குழந்தை சரிஞ்சு நிற்கிது, நடந்தால் இப்படி சரிஞ்சு தான் நடக்கும். ஏன் குழந்தை சரிஞ்சு நடக்குது? டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவங்களை கவனிக்கிற அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்கள் குழந்தைக்குடைய ஒரு காலை விட ஒரு கால் 2 இன்ச்சு இவ்வளோ தூரத்துக்கு கட்டையாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. 2 காலும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு கால் கட்டையாக இருக்கிறதுனால இந்த குழந்தை ஒரு பக்கம் சரிஞ்சு நிற்கிது, சரிஞ்ச நடக்குதுன்னு பெற்றோருக்கு ரொம்ப துக்கமாயிற்று. ஐயா, ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமான்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது பிறவி குறைபாடு. இடையில ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, ஆபத்து ஏற்பட்டுச்சு, காலில் ஒரு பிரச்சனைன்னா சரிப்படுத்தி பார்க்கலாம். இது பிறவி குறைபாடு. பிறக்கும் பொழுதே ஒரு காலை விட 2 இன்ச்சு கட்டை,
அப்போ எலும்பு நரம்பு எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும், அதெல்லாம் நீட்ட முடியாது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னதான் காரியம்? ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது. உங்கள் குழந்தையினுடைய ஒரு கால் ஷூவை 2 இன்ச்சு உயரமாக ஹீல்ஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. அப்படி போட்டு கொண்டு நடந்தால் 2 காலம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இந்த குழந்தையால் நடக்க முடியும். இது ஒன்று தான் சொல்யூஷன். வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைக்கு செருப்பு ஆர்டர் பண்ணி தான் செய்யணும். ஒரு கால் செருப்பு 2 இன்ச்சு உயரமாக இருக்கும். அதே மாதிரி ஷூ, ஸ்கூலுக்கு போகிற ஷூ 2 இன்ச்சு அதிக உயரமாக இருக்கும். அதை போட்டுக்கொண்டு தான் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும். அப்போ தான் நேராக நடக்க முடியும். 24 மணி நேரம் ஷூ போட்டுக்கொண்டே இருக்க முடியுமா? வீட்டுக்கு வந்தவுடனே கழட்டி போட்டுரும். ஆனால் நடக்கும்போது சரிந்து தான் அந்த குழந்தை நடக்கும். 2 இன்ச்சு கட்டையாகி காணப்பட்டதுனால அப்படியே நடந்து அதனால் இடுப்பு எலும்பில் வலிக்கும். மற்ற பிள்ளைகளைப் போல ஓடி விளையாட முடியாது. இப்போ அந்த பிள்ளைக்கு 14 வயதாகிவிட்டது, டீனேஜ் பருவத்தில் வந்து விட்டது. இனி வாலிப பிள்ளையாகும், படித்து முடித்து வேலைக்கு போகணும், நாளைக்கு அதனுடைய எதிர்காலம், இதெல்லாம் நினச்சா தாய்க்கு ரொம்ப துக்கம், ஒரு பெரிய மன வேதனை. என் பிள்ளைனுடைய எதிர்காலம் எப்படி? ஒரு கால் கட்டையாக இருக்குது, சரிஞ்சு தானே நடக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி? அவருடைய திருமண வாழ்க்கையில் எப்படி? பல காரியம். ஒரு தாய்க்கு தான் அந்த எதிர்காலத்தை குறித்த பாரம் எல்லாம் உண்டாகும். அந்த மாதிரி அந்த தாய்க்கு ஒரு பெரிய துக்கம் இருந்தது. அவங்க அப்போ நம்முடைய ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சி டிவியில் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நிறைய அற்புதங்கள் நடப்பதை, அந்த சாட்சிகளை பார்த்தாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சு அற்புதம் நடக்குது, வியாதி மறையுது, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க அப்படின்ற உடனே இந்த தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அப்போது நானும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணினா என் குழந்தைக்கும் என் மகளுக்கும் சுகம் உண்டாகுமே. ஒரு முறை ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சியில் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மகளும் பக்கத்தில் இருக்கிறாள். அந்த தாய் அந்த சாட்சியெல்லாம் கேட்டுவிட்டு ஜெப நேரம் வந்தபோது அந்த குழந்தையினுடைய கால் மேலே கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் என் மகளுடைய கால் 2 ஒரே மாதிரி இருக்கணும், கட்டையாக இருக்கிற கால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வளரணும், 2 காலும் சமமாக மாறணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி காலில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. தன் மகளுடைய காலில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஒரு 5 நிமிடம் தான் நான் ஜெபிக்க சொல்லுவேன். ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. 5 நிமிடம் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் முடிச்சுட்டு இந்த தாயார் அப்படியே அவங்களுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மகள் எழும்பி நடக்க ஆரம்பித்தா 2 காலம் ஒரே மாதிரி இருக்குது. அல்லேலூயா. 2 காலம் ஒரே அளவாக இருக்குது, ஒரே மாதிரி நடக்க முடியுது. சரிந்து நடந்த அந்த மகள் இப்போ நேராக நடக்கிறாள். பார்த்தா நேராக நடக்கிறியே, காலில் என்னாச்சு பார்த்தாக்கே ஒன்று போல் இருக்குது. இப்போ இந்த வளைவே இல்லை, குறைவே இல்லை. டாக்டர்கிட்ட போனாங்க. அதே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் டாக்டருக்கு ஆச்சரியம், என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுனீங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணினோம், இந்த கால் 2 இன்ச்சு வளர்ந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். அற்புதம் சொன்னாலே நடக்காதுன்ற ஒரு காரியம் நடக்குது, அதான் அற்புதம். இவ்வளோ அற்புதமாக இருக்குது, அப்படியா, இப்படிலாம் நடக்குமா? அதான் அற்புதம். மிராக்கிள் என்பது நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்குதுன்னா, பிறவிலேயே 2 இன்ச்சு கால் கட்ட, அது எப்படி வளரும்? கால் எப்படி வளரும்? அவராலே முடியும், சிருஷ்டித்த தேவனாலே முடியும். அதுதான் இயேசு, அதுதான் இயேசு, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயரை சொன்னா அவங்க என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஜெபிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஒரு விண்ணப்பம் பண்ணாங்க. நல்லா கவனிங்க. நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, நான் அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணினதும் இல்லை. அவங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிக்கிறாங்க, விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. அற்புதம் நடைபெற்றது. அவங்க அங்கே சாட்சி சொல்ல நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்தாங்க. அந்த தாயும் மகளையும் நான் பார்த்தேன், அவங்களோட நான் பேசினேன். அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். யார் ஜெபம் பண்ணினது? அந்த தாய் ஜெபம் பண்ணி அந்த குழந்தைக்கு அற்புதமான சுகம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறாரு. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார்.
அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஊழியக்காரனை தேடக்கூடாது. மோகன்லாஸ் ஜெபிக்கணும், மோகன்லாஸ் கை வைக்கணும், இயேசு கை வைக்கணும். அதுதான் உடைய நோக்கமாக. இயேசுவை நீங்கள் தொடுங்க, நீங்கள் நான் 4 மாவட்டத்தில் இருந்து கொண்டு டிவியில் பேசுகிறேன், கேமராவுக்கு முன்னால். அவங்க கூடன்குளத்தில் இருந்து கொண்டு மகளுக்காய் வீட்டில் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். யார் போய் அற்புதம் செய்தது? இயேசு அங்கே பிரசன்னமானார். அதனால தான் இயேசு சொன்னார், 2 பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன். அந்த தாயும் மகனும் 2 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. இயேசு அங்கே 3வது ஆளாய் வந்து விட்டார். இங்கே இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபித்தால், நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்போ பிறவி சப்பானி நடக்கிறான். அவனுடைய கால்கள் புது கால்களாய் மாறிவிட்டது. நீங்க விசுவாசித்தால், வீல் சேர்ல வந்திருக்கிறீங்க, நடக்க முடியாம வந்திருக்கிறீங்க, மோகன்லாஸ் ஏதோ பண்ணிடுவார் நினைச்சீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் இயேசு என்னை தொடுவார், இயேசு என்னை நடக்க வைப்பார்னு விசுவாசித்தீங்கன்னா நீங்க நடப்பீங்க. உங்களுடைய கால்கள் புது கால்களாய் மாறும். 2 இன்ச்சு காலை வளர வைத்த ஆண்டவருக்கு உங்களுடைய கால்களை புதிய கால்களாய் மாற்ற முடியும். என் காலை மாற்றினார், என்னை யாருமே தொடவில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போதே வல்லமை தொட்ட என் செயலற்ற போன கால் செயல்பட்டது. என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. இயேசுவை தேடணும், இயேசுவின் நாமத்தை சொல்லணும். கண்கள் பாதிக்கப்பட்டிருக்குதா? புது கண்ணாய் மாறிவிடும். உங்களுடைய கண்கள் புது கண்களாய் மாறிவிடும். காது கேட்கலையா? உங்களுடைய காது திறக்கப்பட்டு விடும். செவிட்டு காதுகள் திறக்கப்பட்டு விடும். ஐயா, பிறந்ததுலேருந்தே காது கேட்காது. அப்படி வந்தாங்க சில வாரத்துக்கு முன்னால், அப்படி வந்தாங்க. அதை போன மாதம் திறமை ஜெபத்துக்கு முந்தின நாள் 2 காதுமே கேட்காது. பிறந்ததுலேருந்தே கேட்காது. 16 வயசு 18 வயசு வாலிப பிள்ளைங்க பெற்றோர் வந்திருக்கிறாங்க. பிறந்ததுலேருந்தே காது கேட்காது ஐயா அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ இப்போ 16 வயசு ஆயிட்டு. எப்படி இந்த மஞ்சள் சட்டை போட்ட பையங்க நிற்கிறாங்க பாருங்க. அவன்கிட்ட சொன்னேன், போய் ஜெபம் பண்ணு, இந்த காதை திறந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். உனக்கு 10 நிமிஷம் டைம், 10 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி காதை திறந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்பினேன். அப்படியா, சரின்னு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் 10 நிமிஷம் கழித்து கூட்டிகிட்டு வர்றான். 2 காதும் கேட்கறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த நாள் அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தாங்க, காது நல்லா கேட்குது. பிறவியிலிருந்தே காது கேட்காது. 16 வருஷம் 18 வருஷம். அதுக்கு எவ்வளோ? 10 நிமிஷம் ஜெபம், அவ்வளவுதான். யார் ஜெபம் பண்ண? நான் ஜெபம் பண்ணலை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள. அதனால தான் நீங்கள் மோகன்லாஸை தேடாருங்க, இயேசுவை தேட பழகுங்க. நான் ஜெபிக்கலை. இந்த மஞ்சள் சட்டை போட்ட பையன் என்ன யாருன்னே எனக்கு தெரில. ஒரு தம்பியை நான் அனுப்பினேன், நீ போய் ஜெபம் பண்ணி காதை திறந்துக்கிட்டே என்கிட்ட கொட்டிட்டு வான்னு சொன்னேன். 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து நிறுத்தான், காது கேட்குது. அப்போ யார் ஜெபித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இல்லை நீ ஜெபிச்சாலும் கேட்க முடியாது. மோகன்லாஸை ஜெபிச்சாதான் அற்புதம் செய்வேன் இயேசு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்றால் அவர் உங்களையும் நேசிக்கிறார். என்ன நேசிக்கிற மாதிரி உங்களை நேசிக்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். யார் விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் இந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டில் நடக்க முடியாதவங்க இன்னைக்கு நடப்பாங்க. உங்கள் வீட்டில் படுக்கையில் இருக்கிறவங்க இன்னைக்கு சுகமாவாங்க. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்ச அற்புதத்தை பார்ப்பீங்க. அதுதான் சொல்லுகிறேன். இந்த அற்புதம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? இதை தெரியாம தான் நிறைய பேர் தடுமாறுகிறோம். தவறான நம்பிக்கைகள் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். தவறான எதிர்பார்ப்புகள் அற்புதத்தை தடை செய்து விடும். சரியான விசுவாசத்தோட சரியான ஆளிடத்தில் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது இயேசுன்ற பெயரை சொல்லணும். சிலர் கடவுளே சாமி கடவுளேம்பாங்க. ஆண்டவர் கேட்பார், உனக்கு எந்த கடவுள்? உலகத்தில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கடவுளை சொல்கிறாங்க. மனிதனை கூட கடவுள்ன்றான். ஒரு பொம்பளைய கடவுள்ன்றான், ஒரு ஆணை கடவுள்ன்றான், மனுஷனே கடவுள்ன்றான். செத்து போனால் அடக்கம் பண்ணுறான், முடிஞ்சு போச்சு. அவனே கடவுள்ன்றான். எந்த கடவுள்? யார் பெயரை சொல்லி கூப்பிடுற? இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் நமக்காக மரித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். இப்போ நசரேயனாகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. சொன்ன உடனே அற்புதம் நடந்து விட்டது. இப்ப எல்லாரும் பேதுருவை பார்க்குறாங்க. எல்லா மக்கள் ஆயிரக்கணக்காக ஓடி வந்துட்டாங்க. ஐயோ நடந்துட்டான் யாரு அண்ணா அவன்தான் பேதுரை காமிக்கிறாங்க. அங்க நிற்கிறாங்க 2 பேர், அதுல ஒரு ஆளு. எல்லாரும் பார்க்குறாங்களா? பேதுரு என்ன சொல்றார்? உடனே காலரை தூக்கி விட்டு, பார்த்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பெரிய வல்லம் இருக்குல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? ஏன் என்ன பார்க்குறீங்க? Why are you looking at me? ஏன் என்ன பார்க்குறீங்க? என்னுடைய பக்தியினாலோ சக்தியினாலோ அவன் சுகமாக்கப்படவில்லை, என்னால் அவன் சுகமாக்கப்படவில்லை. அப்ப எப்படி சுகம் கிடைச்சது? 16வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3:16 வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, இயேசு கிறிஸ்துவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, இவனை சுகமாக்கினது. எப்படியா சுகம் பெற்றான்? பேதுரு, நீங்க தானே. நான் சுகமாக்கல ஐயா. ஏன் என்ன பார்க்குறீங்க? என்கிட்ட அதுக்கிட்ட சக்தியும் கிடையாது, பக்தியும் கிடையாது. பிறகு எப்படி இவன் சுகமானான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அந்த பெயரை பற்றின விசுவாசமும், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அவனை குணமாக்கிற்று. அதனால இயேசு கிறிஸ்து, அந்த நாமம், அந்த பெயர், அதை சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கிறது. அந்த பெயர்ல தான் அற்புதம். அதுதான் இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துன்ற என் பெயரை சொல்லி நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லணும். அந்த பெயர்ல தான் அந்த வல்லமை இருக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அப்ப அந்த பெயரை சொன்னா சுகம். இயேசு உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, அதனால மனதில் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க. இயேசு சகல வியாதிகள் இன்னைக்கு சுகமாக்குகிறவர். நான் வியாதிப்பட்ட போது என் குடும்பமே கலங்கி நின்றாரு. இயேசு என்னை சுகமாக்கி எங்கள் குடும்பத்தையே மகிழ பண்ணார்ல, உங்களை மகிழ பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். நீங்க ஜெபிக்கணும். சரியா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை? கண்ணுலையா, காதுலையா, ஹார்ட்லையா, லங்ஸ்லையா, லிவர்லையா, பேங்க்ரியாட்ஸ்லையா, எங்க பிரச்சனை அங்கே கை வைங்க. எந்த இடத்துல வலி, எந்த இடத்துல கட்டி இருக்குது, எந்த இடத்துல வேதனை, எந்த இடத்துல சிக்னஸ் சொல்றாங்க, கை வைங்க. அல்லது உங்களுடைய நெஞ்சில கை வைத்து, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடணும், இன்றைக்கு இப்போ என்ன சுகமாக்கணும். எங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டிருந்தா அங்கே மேலே கை வைங்க. இன்றைக்கு சுகம் உண்டாகும். வியாதியை மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. நீங்க சிலுவையில் எல்லா நோய்களையும் பலவீனத்தை சுமந்துட்டீங்க. உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே இவங்களை தொடுங்கப்பா. சகல வியாதிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறவருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். செவிட்டு ஆவிகள் விலகி காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும், லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும், அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும், பேங்க்ரியாட்ஸ்ல சுகம் உண்டாகட்டும், அவருடைய சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும், கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும், ஜீரண உறுப்பை தொடும், கால்கள், கைகள், எலும்புகள், நரம்புகள், இரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் வரட்டும். இன்றைக்கூட இந்த வியாதிகள் மறையட்டும். இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கர்த்தர் கொடுத்தருளும். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.